அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் மீதான போர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யுஎஸ் இஸ்ரேலுடைய அநியாய அக்கிரம தாக்குதலுக்கு பிறகு பதிலடி கொடுத்த ஈரான் அவர்களுடைய இழப்புக்கும் அநீதிகளுக்கும் சரியான பதில் கொடுக்கும் எண்ணத்தில் தொடர்ந்து தாக்கிக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவதாக ஒரு பாரிய சர்ச்சை நிலவுகிறது. அதுதான் நெதன்யாகு இறந்து விட்டாரா என்ற செய்தி. அது உண்மையா பொய்யா? உண்மையில் அவர் கொல்லப்பட்டாரா அல்லது அவருக்கு என்ன நடந்தது? முதல் முறை இவர் கொல்லப்பட்ட செய்தி கடந்த 3ஆம் 4ஆம் திகதி மார்ச் மாதம்தான் தீயாக பரவுகிறது. ஈரானுடைய ஒரு மிசைல் தாக்குதல் அவருடைய அலுவலகத்தை தாக்கியது. அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. அதற்கு பிறகு அவர் ஜெர்மனிக்கு தலைமறைவானார் என்ற செய்தி பரவியது. இவை அனைத்தும் ரூமர், பொய்கள் என்று பலரும் ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கு பிறகு அவர் 4ஆம் திகதி என்று நினைக்கிறேன் அவர் பப்ளிக்கில் அப்பியரன்ஸ் ஆகி ஐடிஎஃப் சோல்ஜர்ஸோடு பேசி கதைத்து அந்த இராணுவ நடவடிக்கைகளை அவதானித்து பேட்டி அளித்திருந்தார். அதன் மூலமாக அவர் உயிருடன் தான் இருக்கிறார் என்பதை புலப்படுத்தினார். ஆனால் அதற்கு பிறகு 10வது நாள் 11ஆம் திகதி என்று நினைக்கிறேன் 2 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் அவர் பதுங்கியிருந்த பங்கரை தாக்கி அந்த பங்கர் முற்றாக சேதமடைந்த நிலையில் இருக்கிறது என்ற செய்தியை ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் அறிவிக்கிறது. இந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி தீயாக பரவியது. ஆனால் அதற்கு பிறகு 3-4 நாட்களாக ஐடிஎஃப் இராணுவமும் இஸ்ரேலுடைய நியூஸ் ஏஜென்ஸும் இந்த விஷயத்தை மறுத்து வந்த போதிலும் நெதன்யாகுவுடைய அன்றாட நடவடிக்கைகளை, பேச்சுவார்த்தைகளை பதிவேற்றம் பண்ணிய அவர்கள் ஏன் அதற்கு பிறகு எந்த ஒரு மீடியாவிலும் அவர் பற்றிய செய்திகள் வரவில்லை என்ற ஒரு கேள்வி எழுவதோடு உண்மையில் அவர் இறந்திருக்கலாம் என்ற சந்தேகம் மக்களிடத்திலே தோன்றியது. ஆனால் அதில் 2 கருத்துள்ள செய்திகள் வந்தது. சில வேளை அவர் இறந்திருக்கலாம், அல்லது சில வேளை அவர் பலத்த காயத்துக்குள்ளாவி சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கலாம். இப்படியான செய்தி தான் பரவி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு நேற்று முன்று நாள் தான் அவருடைய ஒரு பேச்சு மக்களிடத்தில் வைரலாக பரவி அவர் உயிருடன் இருக்கிறார் என்று தெரிவித்தது. என்றாலும் அந்த வீடியோ கூட ஏஐ ஜெனரேட் பண்ணப்பட்ட வீடியோ என்று பலரும் விமர்சித்து வந்தார்கள். காரணம், அவர் பேசும்போது கைகளை அசைத்து அசைத்து பேசும்போது அவருடைய விரல்கள் 6 விரல் காட்டுவதை சுட்டிக்காட்டி பல வீடியோ காணொளிகள் வந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. இது இப்படி இருக்க இந்த விஷயத்தை நாம் இப்படி விளங்கி கொண்டால் அது சரியாக இருக்கும். அங்கே அவர் இருந்த பங்கர் தாக்கப்பட்டது உண்மை. அங்கே அவர் உயிரிழக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் பலத்த காயத்துக்குள் வாங்கப்பட்டிருக்கலாம். எனவேதான் அவர் சிகிச்சை பெற்று வரும் காரணத்தால் ஐடிஎஃப் இராணுவம் மௌனமாக அவர் உயிரிழந்து விடுவாரா, புலைப்பாரா என்ற சந்தேகத்தில் சற்று அமைதியாக சில நாட்கள் இருந்துவிட்டு அதற்கு பிறகு அவர் குணமடைந்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் இப்படியாக ஏஐ ஜெனரேட்டட் வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணியும் இருக்கலாம். எதெப்படியோ சிறுவர் கொலைகளை செய்த எத்தனையோ உயிர்களை கொன்ற நெதன்யாகு தாக்கப்பட்டார். உயிருக்காக போராடி மீண்டும் பிழைத்தெழுந்திருக்கிறான் என்பது உண்மை என்பது புலப்படுகிறது. இது என்னுடைய கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் உங்களுடைய கருத்தை தெரிவியுங்கள். எது எப்படியோ ஜஸ்ட் மிஸ் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு கொடிய கேவலமான ஒரு மரணம் நெதன்யாகுவை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பது மட்டும் உறுதியான விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். அதுபோல 18,000க்கும் அதிகமான பாலஸ்தீன சிறு பிள்ளைகளை கொன்று குவித்த, ஈரானில் நூற்றுக்கணக்கான அப்பாவி சிறுவர்களை கொலை செய்த இந்த கொடிய நெதன்யாகுக்கு கேவலமான மரணம் நிச்சயம் வெகு விரைவில் வரும். அதற்காக தொடர்ந்து பிரார்த்திப்போம். இது இப்படி இருக்க, இன்னொரு புறம் இவரை விட புத்தி பேதலித்த ட்ரம்புடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. அவருடைய அலப்பறை முழு உலகத்தையும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனா அமெரிக்கன் பிரசிடென்ட் என்று எல்லோரும் சிரிக்கும் அளவுக்கு ட்ரம்புடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. And as we take decisive action to stop the threat posed by the terrorist regime in Iran with Operation Epic Fury. Is that a great name? Well, it's only good if you win. You know, you can only do. And we've won. Let me tell you, we've won. We won the bet. In the first hour, it was over. ஏனென்றால் அங்கே
மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு யுஎஸ் தளம் இல்லாமல் எல்லாவற்றையும் அடித்து துவம்சம் பண்ணுகிறது ஈரான். ஆனால் இவன் இருந்து கொண்டு இந்த போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம், இந்த போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அறிக்கை விடுகிறான். என்ன ஒரு காமெடி ஆகி, இதுதான் பெஸ்ட் காமெடி ஆஃப் த செஞ்சுரி என்று சொல்வேன். ஏனென்றால் நண்பர்களே, இவர் அறிவிக்கும் வெற்றி இன்று நேற்று அல்ல, தொடர்ந்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அடியை வாங்கிவிட்டு அடித்ததாக சொல்லிக் கொண்டிருப்பார். கடந்த வருடம் ஜூன் மாதம் கூட இப்படித்தான் ஒரு தாக்குதலை ஈரான் மீது புரிந்து அவர்களுடைய அணு ஆராய்ச்சி சம்பந்தமான தளங்களில் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு இது அமெரிக்கர்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றி என்றார். ஈரான் அதை தூசிக்கு கூட கணக்கெடுக்கவில்லை. அவர்களுடைய அணு ஆராய்ச்சியில் எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த B2 பாம்பஸை கொண்டு அது தாக்கி 200 அடி வரை அதை அடித்து நொறுக்கி இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு இந்த தாக்குதலுக்கு முன்பே ஈரான் எல்லா அணு ஆராய்ச்சி சம்பந்தமான அவர்களுடைய எக்யூப்மெண்ட் எல்லாவற்றையும் இடம் மாற்றிவிட்டது என்பதை தான் கமெனி அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். அதனால் தான் அவர்கள் பதில் தாக்குதல் கூட பண்ணவில்லை. பொலைத்து போ என்று கட்டாருடைய யுஎஸ் பேஸ்களுக்கு அடிப்பதாக ஒரு செய்தியை பரப்பியது என்றாலும் அதற்கு பிறகு அப்படியே அதை விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு பாருங்கள், இந்த வருடம் அராஜகமாக வெனிசுலா அதிபரை கைது செய்து இந்த அமெரிக்காவுடைய காலங்காலமாக செஞ்சு வர சம்பிரதாயமாக ஈராக்கை எப்படி அளித்ததோ, எப்படி லிபியாவை கடாஃபியை உள்நாட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இல்லாமலாக்கிவிட்டதோ, ஆப்கானிஸ்தான் சிரியா போன்ற நாடுகளை எப்படி ஆக்கிரமித்து அழித்து போட்டார்களோ, அதே போலதான் கமேனியை நேரடியாக இறங்கி அடித்து கொலை செய்துவிட்டது. இத்தனைக்கும் இந்த அல்லக்கை நெத்தன்யாகுடைய தூண்டுதல் தான் காரணம். இப்படியான ஒரு அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் உலக அரங்கில் செய்துவிட்டு உலக சமாதானத்துக்காக தான் நாங்கள் இது செய்தோம் என்று கூறுகிறது. ஈரான் எந்த நாட்டை அடித்தது, எந்த மக்களை அழித்தது? அது பாட்டுக்கு அவர்களுடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்று ஒரு நல்ல நட்புறவை மத்திய கிழக்கு நாடுகளோடு ஏற்படுத்தி கொண்டு அதன் பாட்டில் இருந்தது. இப்போது சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்பது போல 2 கிழமைகளில் இந்த போரை முடிப்போம் என்று கூறி, சொன்னது போல பொய்யை கூறி நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அவன் சொன்னாலும் ஈரான் இன்னும் பல மாத கணக்கு யுஎஸ் இஸ்ரேல் சேர்ந்து இந்த போரை தொடர்ந்தாலும் கூட ஈரான் அஞ்சாமல் அதை எதிர்வு கொண்டு பதில் தாக்குதல்களை அதிரடியாக அடிக்கும் என்பதுதான் நிதர்சன உண்மை. இன்னும் பிரான்சும் கூட இப்போது களமிறங்கி இருக்கிறது. அதற்கு கூட ஈரான் என்ன சொன்னது தெரியுமா? பிரான்ஸ் அதிபர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஹொர்முஸ் கடற்பகுதியை மீட்க வருகிறோம் என்று, முடிந்தால் வந்து திறந்து பாருங்கள் என்று ஈரான் தரப்பில் சொல்லி இருக்கிறது. எனவே இது எங்கு போய் முடியுமோ தெரியவில்லை. ஈரான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறது. பதில் தாக்குதல் பண்ண வேண்டியது அவர்கள் மீது கடமை, டிஃபென்ஸ் பண்ணுவது அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் ஜிஹாதுக்கு தயாராகி இருக்கிறார்கள், உயிர் சேதத்தை எதிர்பார்த்து தான் இருக்கிறார்கள். என்றாலும் அவர்களுடைய அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் பாராட்டுகிறேன். அல்லாவின் மீது பாரத்தை போட்டு அவர்கள் போராடுகிறார்கள். இது சாத்தானிய கூட்டம். இந்த சாத்தானிய கூட்டத்துக்கு உறுதுணையாக எங்களுடைய மத்திய கிழக்கு நாடுகளின் அரபு தலைவர்கள் பின்னால் இருந்து கொண்டு சூழ்ச்சி புரிந்து கொண்டு இப்படியான கேவலம் கெட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். போதாத குறைக்கு அந்த மோடி பயல் கூட 2 கிழமைகளுக்கு முன்பு போய் இஸ்ரேலில் என்ன கதைத்தான். Israel is their fatherland and India their motherland. On October 7, we feel your pain. We share your grief. India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond. நாங்கள் இஸ்ரேலோடு உறுதியாக நிற்கிறோம் என்று கூறினார். எதற்காக இவன் இப்படி செய்ய வேண்டும்? இந்த மோடிக்கு என்ன தேவை இருக்கிறது? ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிக்கப் போகிறது என்று தெரிந்து அந்த பக்கம் நின்று கொண்டான். இந்த பக்கம் எண்ணெய் தேவைக்காக வேண்டி இந்த பக்கம் காலில் விழுந்து அவர்களிடத்திலே கெஞ்சி கூத்தாடி எண்ணெய் கப்பல்களையும் அங்கிருந்து விடுவித்துக் கொள்கின்றான். இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடக்கூடிய மோடி இன்னொரு பக்கம், ரஷ்யாவும் சைனாவும் மறைமுகமாக ஈரானுக்கு உதவி கொண்டு தான் இருக்கிறது. இந்த போரில் அவர்கள் நேரடியாக களமிறங்காவிட்டாலும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை உள்ரங்கமாக செய்து வருகிறார்கள். தேவைப்பட்டால் களத்தில் இறங்குவார்கள் என்று எதிர்பார்ப்போம். ஈரானிடம் ஏராளமான ஆயுதங்கள் ரஷ்யா தரப்பிலிருந்தும் சைனா தரப்பிலிருந்தும் வந்து கொண்டே வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே ஈரானுக்கு எந்த பயமும் இல்லை. ஈரான் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கும்.
யுஎஸ் இதை எதிர்பார்த்திருக்காது. என்றாலும் யுஎஸ் இந்த போரை தொடரும் என்றால் வரலாறு காணாத பலத்த பொருளாதார வீழ்ச்சியை தான் சந்திக்கும். மக்களுடைய வரி பணத்தை எடுத்து கொண்டு வந்து இப்போது போரில் செலவழித்து அதை இல்லாமலாக்கிவிட்டு ஈராக்கிலிருந்து, லிபியாவிலிருந்து, வெனிசுவேலாவிலிருந்து இப்படியான அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை கொண்டு அமெரிக்காவுக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் அவர்களுடைய வருமானத்தை ஈட்டிக்கொள்ளவும் இப்படி செயல்படும் இவர்களுடைய நிலைமையை பாருங்கள். யார் யாரையோ வீழ்த்தி, யார் யாரையோ அழித்து சம்பாதித்த காசை கொண்டு போய் அமெரிக்கன் மக்களுக்கு கொடுக்கின்றான். அமெரிக்கன் மக்களுக்கு உண்மையிலேயே உள்ளம் கூசுமா இல்லையா? இவ்வாறுபட்ட ஒரு செயலை செய்து அவர்களுடைய பசியாற்றும் இந்த ட்ரம்ப், அவர்களை பராமரிக்கும் இந்த ட்ரம்ப், உண்மையில் ஒரு சாரார் அதைத்தான் விரும்புகிறார்களோ என்னவோ, அடுத்தவரை அழித்து தாம் வாழ்வதற்கு போதிய பணங்களை திரட்டுவதற்கான இந்த முயற்சியில் அவர்கள் இவனுக்கு சார்பாக செயல்பட்டால் இறைவனுடைய சாபத்தை தான் அவர்கள் சம்பாதிப்பார்கள். நிச்சயமாக அவர்களுக்கும் அது பங்கு இருக்கிறது. இந்த நிலையில் யுஎஸ்ஏனுடைய 5 பெரும் விமானங்கள், ரீஃபியூலுக்காக பாவிக்கப்படக்கூடிய அந்த விமானங்கள் ஈரானுடைய மிசைல் தாக்குதல்களால் பழுதடைந்திருப்பதாகவும், ஒரு விமானம் முற்றாக தாக்கப்பட்டிருப்பதாகவும், அதனூடாக யுஎஸ்ஏனுடைய 6 சோல்ஜர்ஸ் இறந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் சவுதியில் தான் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு நடுவே காக் ஐலண்ட் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய எண்ணெய் உற்பத்திக்கு மிக முக்கியமான ஒரு தீவு யுஎஸ் ஆர்மியால் தாக்கப்பட்டிருக்கிறது. இது ஈரானுடைய 90% க்ரூட் ஆயில்களை எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கான ஒரு பிரதானமான ஒரு ஹப்பாக இயங்கி வரக்கூடியது என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கடற்பகுதியை திறக்காவிட்டால் இன்னும் இந்த தீவு முற்றாக தாக்கப்படும் என்று ஈரானுக்கு ட்ரம்ப் மூலமாக ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் எப்படிப்பட்ட ஒரு பதில் தாக்குதலை கொடுக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது யுஏஇனுடைய ஒரு டாப் பில்லியனர் கலஃப் அஹமது அல் ஹப்தூர் அவர்கள் இந்த ஈரான் மீதான போரில் மத்திய கிழக்கு நாடுகளை கோர்த்து விடுவதற்கு ட்ரம்புக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது நல்ல கேள்விதான் என்றாலும் காலம் தாண்டி எழுப்பியிருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளில் சவுதியிலும், கட்டாரிலும், பஹ்ரைனிலும் பெரும் தாக்குதல்களை குவைட்டிலும் கூட ஏற்படுத்தியதற்கு பிறகு இப்போது இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாரே. இவர் இதற்கு முன்னரே அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய சகவாசத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அந்தந்த நாட்டு அல்லது குறைந்தபட்சம் யுஏஇனுடைய கவர்மெண்ட் இடத்தில் இவர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட இவருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்காக, இவருடைய முதலீடுகளுக்காக அவர்கள் இதை சிந்தித்து நாட்டு மக்களின் நலன் கருதி அவர்கள் செயற்பட்டிருக்கலாம். ஈரானுடனான நட்புறவை சிந்தித்திருக்கலாம். முஸ்லீம் என்ற உணர்வோடு அவர்கள் இந்த விஷயத்தை அணுகியிருக்கலாம். ஜயனிச யஹூதிகளுக்கு உடந்தையாக போய் இவர்களை அழிப்பதற்கான திட்டத்தில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த இரத்த வெறியில் பங்கெடுத்து கொண்ட இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாபம் தான் உண்டாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தையும் நான் எதிர்பார்க்கின்றேன். எனவே இந்த போர் இன்னும் உக்கிரமமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. என்ன நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். ஈரான் போராடி கொண்டுதான் இருக்கிறது, திருப்பி அடித்து கொண்டுதான் இருக்கிறது. யுஎஸ்ஏ புறமுதுகி காட்டி ஓடும் வரை அடிக்கும், இஸ்ரேலை நாசமாக்கும் வரை அடிக்கும் என்பதுதான் புலப்படுகிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸை சந்திக்கின்றேன். இப்போது வேலைக்கு போக நேரமாகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.